கடலூரில் கப்பல் மாலுமியின் மனைவியுடன் தகாத உறவில் இருந்த தாவேக்கா நிர்வாகி அவர்களின் 7 வயது சிறுவனுக்கு சிகரெட்டில் சூடு வைத்து சித்திரவதை செய்த கொடூரம் அரங்கேறியுள்ளது. இது தொடர்பாக தாவேக்கா நிர்வாகி சிவகுரு மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் அவர் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக சிறுவனின் தந்தை புகார் அளித்துள்ளார். 3 நாள் ஆகியும் அவன் மேல நடவடிக்கை இன்னும் எடுக்காம அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் மேல என்ன கொலை மிரட்டல் விட்டதுனால என்னால் வெளியில போக முடியல. திருச்சி மாவட்டம் மேட்டுக்கடை பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடை 1 மாதத்தில் அகற்றப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர். கோவிலுக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி அதற்கு பூட்டு போட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் மணப்பாறை தாசில்தார் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 1 மாதத்தில் டாஸ்மாக் கடை மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து சுமூக உடன்பாடு எட்டப்பட்டது. தாவேக்கா எம்எல்ஏக்களின் முகத்தை பார்த்து அவர்களின் பெயர்களை முதலமைச்சர் விஜய் சரியாக சொல்லிவிட்டார். தான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் சவால் விடுத்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் 107 பேர்களினுடைய முகத்தை பார்த்து சரியாக அவருடைய பெயர்களை நீங்கள் உச்சரித்து விட்டால் இந்த உதயகுமார் பொது வாழ்க்கையிலிருந்தே நான் விலகி விடுகிறேன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி 1.5 கோடி ரூபாய் வரை மோசடி செய்து தலைமறைவான தம்பதி கைது செய்யப்பட்டனர். தலவாய்ப்பட்டினம் கிராமத்தில் பால்ராஜ் முத்து மீனாட்சி தம்பதி மளிகை கடை நடத்தி வந்த நிலையில் வாடிக்கையாளர்களிடம் மோசடி செய்து தலைமறைவாகினர். பணம் இழந்தவர்கள் ஓராண்டாக தேடி வந்த நிலையில் அவர்களது மகன்களின் மாற்றுச் சான்றிதழ் வாங்க வந்த போது பொதுமக்களிடம் பிடிபட்டனர். ராமேஸ்வரத்தில் நில அளவை செய்ய 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையாளர் கைது செய்யப்பட்டார். லஞ்ச புகார் அடிப்படையில் ராமேஸ்வரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற நில அளவையாளர் சத்யராஜ் கையும் களவுமாக சிக்கினார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழ் எழுத்தாளரும் கரிசல் இலக்கியத்தின் முக்கிய ஆளுமையுமான பூமணி காலமானதை தொடர்ந்து கோவில்பட்டியில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள உடலுக்கு எழுத்தாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். ஈரோடு மாவட்டம் 46 புதூர் அருகே நிலத்தடி நீரில் சாய தண்ணீர் கலந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். 46 புதூர் ஊராட்சிக்குட்பட்ட பாலாஜி கார்டன் மற்றும் கலைமகள் நகர் ஆகிய பகுதிகளில் நிலத்தடி நீர் பல்வேறு வண்ணங்களில் வருவதாக அந்த பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நீரை மாசுபடுத்திய தொழிற்சாலைகள் மீது மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அருகே மேலவலசையில் குடிநீர் வசதி செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் காலி குடங்களுடன் மக்கள் மனு அளித்தனர். தங்கள் பகுதியில் அரசு புதிதாக அமைத்த குடிநீர் கிணற்றுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்படாததால் மக்கள் அதனை பயன்படுத்த முடியாமல் சிரமம் அடைந்து வருகின்றனர். இது தொடர்பாக பலமுறை மனு கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் குடிநீர் வசதி செய்து கொடுக்க கோரி காலி குடங்களுடன் மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் வாலாந்தரவை அருகே பள்ளி நேரங்களில் பேருந்து சேவை வழங்க மாணவர்கள் மத்தியில் கோரிக்கை எழுந்துள்ளது. இந்த பகுதியில் பள்ளி நேரங்களில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் மாணவர்கள் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் நடந்து சென்று அருகே உள்ள ஊரில் பேருந்து ஏறி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே பள்ளி நேரங்களில் கிராமத்திற்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என்று பள்ளி மாணவ மாணவியர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாத நிலையில் பொதுமக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோதிமங்கலம் அருகே ஆன்லைன் கேமில் பணம் இழந்ததால் திருட்டில் ஈடுபட்ட இளைஞர் கைது செய்யப்பட்டார். சந்தோஷ் என்றவர் செல்போனில் ஆன்லைன் கேம் விளையாடி அதிக அளவு பணத்தை இழந்ததாகவும் அதனால் ஏற்பட்ட பண தேவைக்காக பல பகுதிகளில் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டு 26 சவரன் தங்கம் உள்ளிட்டவற்றை திருடியது விசாரணையில் அம்பலமானது. இந்நிலையில் அவரிடமிருந்து 9.5 சவரன் தங்க நகை, 2.25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 190 கிராம் வெள்ளிப் பொருட்கள், செல்போன் மற்றும் பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன. குடிநீர் பாட்டில்களில் கள்ளச்சாராயம் நிரப்பி விற்பனை செய்ததாக எழுந்த புகாரில் கேரள மாநிலம் பத்தனம்திட்டா அருகே 2 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் பெட்டிக்கடையில் அசல் குடிநீர் பாட்டில் போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தி அதில் கள்ளச்சாராயத்தை நிரப்பி சட்டவிரோதமாக விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காவல்துறை மேற்கொண்ட ஆய்வில் 23 லிட்டர் கள்ளச்சாராயம் மற்றும் 48 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மதுரையில் அண்ணா தொழிற்சங்க பேரவை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அதிமுகவை நம்பாமல் ஓடுபவர்கள் ஓடுகாலி என்று கடுமையாக விமர்சித்தார். மேலும் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதைப் போல இயற்கை பேரிடர், சாலை விபத்தில் இறந்தவர்களுக்கும் அரசு வேலை கொடுப்பார்களா என்றும் கேள்வி எழுப்பினார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டு இறந்தாங்கன்னா கொடுப்பீங்க, இல்ல விபத்துல யாராச்சும் வேணுண்டா போய் பஸ்
ஏதோ லாரி விபத்தில் இறங்குறான்னு யாராச்சும் வேணும்னு இறப்பாங்களா? அவங்க குடும்பத்துக்கு கொடுப்பியா? சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் மறுகட்டமைப்பு பணிகள் காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் கடும் நெரிசல் ஏற்பட்டுள்ளது. 30 படுக்கைகள் மட்டுமே உள்ள பிரிவில் சுமார் 120 நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டதால் ஒரே படுக்கையில் 4 பேருக்கு ட்ரிப் ஏற்றி சிகிச்சை அளிக்கப்பட்டதாக புகாரடைந்துள்ளது. நோயாளிகளுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என உறவினர்கள் மருத்துவமனை நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் பத்தராயிருப்பு அருகே மாத்தூரில் சேதமடைந்த பழைய கட்டடத்தால் அங்கன்வாடி மையம் ஓராண்டிற்கு மேலாக வாடகை வீட்டில் செயல்பட்டு வருகிறது. போதிய இடவசதி, குடிநீர் மற்றும் கழிப்பறை வசதியின்றி 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் சிரமப்படுவதாக புகார் அடைந்துள்ளது. புதிய அங்கன்வாடி கட்டடப் பணிகள் முடிந்துள்ள நிலையில் அதை உடனடியாக திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வர மாவட்ட நிர்வாகத்திடம் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர்த்தேக்கமான புழல் ஏரி கடும் வெயிலால் வறண்டு கால்பந்து மைதானம் போல காட்சியளிக்கிறது. ஏரியில் கழிவுநீர் கலப்பதாக எழுந்த புகாரை அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் பேசிய அவர், கழிவுநீர் கலப்பதை உடனடியாக தடுத்து தடுப்புச் சுவர் அமைத்து ஏரியை பாதுகாக்க தமிழக அரசு அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். தஞ்சாவூர் மாவட்டம் திருநாகேஸ்வரம் அருகே உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக நவீன அரிசி ஆலையில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள தார்பாய்களும் பல லட்சம் சாக்குகளும் வீணாக்கி கிடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நெல் கொள்முதல் நிலையங்களில் சாக்குகள் இல்லாமலும் திறந்தவெளி கிடங்குகளில் நெல்லை பாதுகாக்க தார்பாய்கள் இல்லாமலும் விவசாயிகள் தவித்து வரும் நிலையில் இங்கு பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்து மீண்டும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுள்ளன. இவை அதிகாரிகளின் அலட்சிய போக்கு என்று விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 1999ஆம் ஆண்டு முத்தரப்பு ஒப்பந்தப்படி உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று நெல்லை எம்பி ராபர்ட் புரூஸ் டெல்லியில் அணுசக்தித்துறை தலைவர் அஜித்குமார் முகந்தியை சந்தித்து வலியுறுத்தினார். இதுகுறித்து 1 மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதுவரை புதிய வேலைவாய்ப்பு நியமனங்கள் மேற்கொள்ளப்படாது என்றும் அணுசக்தித்துறை உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் 6 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்து பேனர் வைத்துள்ளனர். முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்ட கடைகளுடன் பளூர், வாரியங்காவல், வல்லம், கல்லாத்தூர், கோடாலி உள்ளிட்ட பகுதிகளிலும் போராட்டத்தின் எதிரொலியாக டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. இதையடுத்து கோடாலி கிராம மக்கள் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவித்து பேனர் வைத்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை பேருந்து நிலையத்தில் சிதிலமடைந்த பழமையான 20 வணிக கடைகளை இடிக்க வந்த நகராட்சி அதிகாரிகளுக்கும் வாடகைதாரர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் 1 வார அவகாசம் கோரி நகராட்சி ஆணையரின் வாகனத்தை மறித்து வாடகைதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்புடன் ஜேசிபி எந்திரங்கள் மூலம் கடைகளை இடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சந்தோஷபுரம் அரசு நடுநிலைப் பள்ளிக்குள் 10க்கும் மேற்பட்ட தாவேகாவினர் பள்ளி நேரத்தில் அத்துமீறி நுழைந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் எச்சரிக்கையையும் மீறி வகுப்பறையில் பாடம் நடந்து கொண்டிருந்த போது மாணவர்களுக்கு பரிசு பொருட்களை வழங்கி முதலமைச்சர் விஜயின் புகைப்படத்தை தலைமை ஆசிரியர் முன்னிலையிலேயே மாட்டி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே குப்பை கிடங்குகளில் இருந்து வெளியேறும் புகையால் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆம்பூர் நகராட்சியில் உள்ள 36வது வார்டு பகுதியில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தரம் பிரிக்காமல் தார்வழி பகுதியில் கொட்டி எரிக்கப்படுவதால் கண் எரிச்சல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் அதிகளவு குப்பைகள் கொட்டப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் பாதிக்கப்படுவதாகவும் தெரிகிறது. இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் நகராட்சி குப்பை வாகனத்தை சிறைப்பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி அதிகாரிகள் கூறியதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர்.